ஸோ வெல்கம் மக்களே. வெல்கம் டு விசில் படி கேமிங். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பைண்ட் டாட்ஸ் போன்ஸோட டே 2 தான் பார்க்க போகிறேன். என்னடா ரோப்ளாக் சிஎமாக போட்டுட்டுருக்குன்னு கேட்பீங்க. வேறு கேம் எனக்கு மண்டையில் ஏறலை, அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன கேம் போடலான்னு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. சரி வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இல்லை என்ன நினச்சிருப்பாங்களோ, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூராக மாறிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி நம்ம எலும்பு உடைக்க வேண்டியதான். ஃப்ளூராக எப்படி உடையுதுன்னு பார்ப்போம். ஃப்ளூராக்கு அவ்வளோவா எலும்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நறுக்குன்னு உடையுது. சுற்றுன்னு பம்பரத்தோட மோசமாக சுற்றுது கைஸ். மண்டை நோய் அப்போ அவ்வளோதான் கைஸ். இங்கே கொஞ்சம் முன்னாடி போய் விழேன். இங்கே தான் வந்து ஏன் டென்ஷன் பண்ணுது. ஓகே, நம்மளுக்கு அவ்வளோவா எலும்பு உடனே தெரியல. 100 எவ்வளோ தான் வந்திருக்கு. ஃபுல்லாக டம்மியாக இருக்குது கைஸ். டம்மியோட டம்மியாக இருக்குது. மம்மிக்கு டம்மி டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ டேரெக்டாக போய்க்கிறோம் வந்து வேஸ்ட்டு தானே. இங்கே பாருங்க கைஸ், வேஸ்ட்டாக போய் எங்கேயாவது வந்து எனக்கு எலும்பு உடைக்காமல் இது பண்ணிகிட்ருக்கு, டான்ஸ் ஆடிட்டுருக்கு ஃப்ளூராக. என் 3/4 மீட்டர்ஸ் மேலே இருந்து ஜம்ப் பண்ண சொன்னால் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஃப்ளூரா. ஓகே, எவ்வளோ எலும்பு உடஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த வாட்டி அவ்வளோ உடஞ்ச மாதிரி தெரில. என்னடா இது அநியாயமாக இருக்குது. சரி, டும் சகோரை கூப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் டம்மி. டும் சகோர் தான் அதிகம் எலும்பு உடச்சி எனக்கு காசு தருவான். ஓகே, நீ நொறுக்கடை டும் சகூர்ரா. டும் சகூர் டாட்டா சகூர் தான். ஒரு உளுந்து எலும்பு உடச்சி தருவோம் பாரு. 1000 எலும்பு நறுக்குன்னு உடைப்பான். டும் சகோர் தான் அதிகமாக எலும்பு உடைக்கிறாங்க. ஃப்ளூராக பறந்து போய் எலும்பே உடைக்க மாட்டேங்குது. ஓகே, பத்தாவது போலையே. சரி, எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம். இதுவும் கம்மியாக தான் தருது. சரி, நம்ம இப்போ ஃப்ளூராவை எடுத்து ஃப்ளூரா அப்டேட் பண்ணுவோம். ஃப்ளூரா அப்டேட் பண்ணி ஸ்பான் பண்ணிடுவோம். இப்போயாவது இது எதாவது பண்ணதான்னு பார்ப்போமா. ஓகே, பறந்து போயிடுதுங்க. இதுதாங்க இது ஐடியாலஜியாக இருக்குது பாருங்க. எங்கள் 3/4 மீட்டர் இருக்குது பாருங்க. நேராக போய் பழத்தில் வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, வேஸ்ட்டு தானே. 100 கூட வராது, அவ்வளோ கம்மியாக தான் வரும். 100 கூட வரலை. பார்த்தீங்களா, 103 தான். ஃப்ளூரா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிடு. பறந்து போய் என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குது. அப்புறம் இங்கே உள்ள பாருங்கள், வேணும் திறமை பாருங்க. எங்கே நேராக பீக்கி விடுது. என் 3/4 மீட்டரை காலி பண்ணுது. நீங்களாக பீக்கி விடுது. இதெல்லாம் பண்ணுதாம்மா. சீட் எலும்பே உடைக்கணும். வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ளூரா வாங்கி நிறைய எலும்பு உடைக்கணும்னு வெயிட் பண்ணுறது தான் இது இப்படி பண்ணுது. ஷீட், என்ன பண்ணுறது. நம்ம அப்படி பிபிக்யூவி எவ்வளோன்னு பார்ப்போமா. பிபிக்யூவி வந்து ஷீட் 3 மில்லியனா. அப்புறம் அடுத்த ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்பேஸ் வந்து 1.3 மில்லியன். அப்போ அடுத்து வந்து 1.3 மில்லியன் வாங்கிடுவோம். அப்புறம் இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவோம். ஓயா, அவ்வளோதான். சுற்றுன்னு பம்பராட்டம் சுற்றுது. சீக்கிரம் எலும்பு உடைக்கவே மாட்டேது. இது வேஸ்ட்டுங்க. ஃப்ளூரா மட்டும் வாங்கிடாதுங்க. இதுக்கு நான் 3க்கு 10 தான் கொடுப்பேன். அது உறுதி. நான் 3க்கு 10 தான் கொடுப்பேன். இதுக்கு அவ்வளோதான் தருவேன். ஓகே, ஃப்ளூரா எலும்பே உடைக்க மாட்டேது. காசு மட்டும் தான் 5000 கணக்கில் கொடுக்குது. எல்லாம் பிரெயின் டாட்ஸ் வாங்கி உடைக்கிறதுக்கு தான் காசு தராங்கன்னு நினைக்கிறேன். 900K வேஸ்ட்டுங்க. டம்மி பாருங்க எப்படி அடி வாங்குதுன்னு. அடி தான் வாங்குது, ஆனால் அப்படி சொல்ல வரல, நிறைய அடி வாங்க மாட்டேங்குது. ஆனால் ஃப்ளூருக்கு 3க்கு 10 தான் கொடுப்பேன். காசு தான் ஓவராக குடிக்குது பாருங்க. அப்படி 150 தானே பாருங்க, எவ்வளோ வேடி. நான் என்ன நினச்சேன், ஒரே அட்டம்ப்டில் 200 தொடணும். அதெல்லாம் நடக்காது போல். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு கோலாக எதை வச்சு முடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோலாக வந்து பார்த்திங்கன்னா என்னது ஏதோ வெடிக்கிற பம்பினி. இது பம்பினி எதோ வரும். பம்பினி அது பேர் என்னது. எனக்கு பம்பினி மட்டும் தெரியும், இது பேர் என்னன்னு ஃபுல்லாக தெரியாது. பம்பினின்னு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூரா அது முடிஞ்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம்.
ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கீழே வந்து எலும்பை தான் ஒட்டிக்க போகிறோம். ஓவே ஓ ஓவே ஓ இப்போ அடியே வாங்கலாம், நேராக போய் கீழே விழுது. இதுக்கெலாம் நான் ஏன்டா இந்த பிரெயின் ட்ராப்ஸ்லாம் வாங்குறேன்? நேராக போய் கீழே விழுது கேஸ். வேஸ்ட்டு தான் இந்த பிரெயின் ட்ராப்ஸ்லாம். நீங்கள் வாங்குறதுனா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரல்லாரும் ஒரு பிரெயின் ட்ராப் தெரியும். கீழே விழுந்தது 1 மில்லியன் வருது. அப்பா அதான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் ஃபுல் அப்கிரேடில் வச்சுருக்காரு. ஓகே, நம்ம இப்போ திருப்பியும் கீழே விழுந்துருவோம். இதில் எனக்கு அவ்வளோவா கண்ட்ரோல்ஸ் தெரியுது, பிசி கண்ட்ரோல்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற பட்டன் டேப்பு அவ்வளோதான், மவுஸ் டேப்பு முன்னாடி போகிற பட்டன் அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவை இவருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் டேப்பு முன்னாடி போகிற பட்டன் அவ்வளோதான், காசு தானே அதே வரும். அப்புறம் ஸ்க்ரீன் பட்டனுக்கு மட்டும் மவுஸு கீழே தைக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ அடி வாங்குதே, அடி வாங்கினா ஏன் இவ்வளோ அடி வாங்குவோம்? முழு கேமரா போட்டு சுற்றி பார்க்குறேன், எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. பாருங்க, ஆழமாக போய் விழுந்துச்சோன்னா எங்கே வந்து விழுந்துருக்கு? ஓகே, 1 மில்லியன் வந்துருச்சு. ஆனால் இன்னும் காசு நம்மளுக்கு கிடைக்கல. முன்னாடி போகிற பட்டனு கீழே விழுந்தா சிக்கன் மட்டனு. என்னது ஒரு பரவாயில்ல, சிக்கனில் ஒரு மட்டன் வராது. ஓகே, ஓய்யா இது இப்படி கீழே வந்து என்னமா நோக்கிக்கிதுன்னா என்ன பண்ணுறது? நான் என்ன ப்ரோ பண்ணுறது? ஆள் சூசைட் பண்ணணும்னு ஆசைப்படுது போல், அது மொத்தம் மண்டையில் வந்து கீழே விழுது. ஆனால் அது கீழே விழுந்தும் நம்மளுக்கு காசு வருது. நம்ம என்ன பண்ணுறது? அந்த காசை அள்ளிக்க வேண்டியதான். இன்னும் ஒரு தடவை கீழே விழுந்தா வந்துடும்னு நினைக்கிறேன். இடத்துக்கு பனிக்கட்டியுமே இருக்குது, ஜப்பான்லேருந்து வந்து விழுவோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் வெயில சாப்பிட்றோன்னு பார்த்தா ஜப்பான் மக்கள் குழுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா தண்ணி விழுந்துடும், அவ்வளோதான். இப்போ சாந்தியான அவன் ஆட்பா சாந்தி ஆயிடுவோம். ஓகே, 108 எவ்வளோ கம்மியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு மேப் வாங்க போகிறோம். மேப் வாங்குறது விட 49,000 தான் இருக்குது. $49,000. யூஎஸ்ஏ மக்கள்லாம் இப்படி தானே சொல்லுவாங்க. ஒரு 1% வந்துச்சு. சரி, அடுத்த வாட்டி நம்ம கேரக்டர் வாங்குவோம். 3 மில்லியனுக்கு மூக்கு வச்சுக்கிச்சு, மூக்கு நீட்டிட்டு இருந்துச்சுல, மூக்கு வச்சுக்கிச்சு. ஒரே இடத்துல 1000 அடி நின்று அடி வாங்குது. அப்போ இது ஏன் நேராக கீழே போகுது? அதான் எனக்கு புரியல. சுத்தமாக நேராக கீழே போய் விடுது, கடுப்பாகுது, எரிச்சலாகுது. நேராக போய் கீழே போய் வேஸ்ட்டு தானே. அவ்வளோ பெரிய ஏரியாவிலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து அடி வாங்காமல் கீழே வந்து எங்கே வந்துருப்பாங்க. கண்டிப்பாக திறமை பண்ணுது எல்லாமே. சரி, இதை அப்டேட் பண்ணிடுவோம். சரி, இதுதான் இதோட கடைசி அப்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து நம்ம அடுத்த பிரிண்ட் அவுட் வாங்கிடலாம். எப்படி பாருங்கள், வேணுக்கு ஒன்றே அவ்வளோ தூரம் கீழே போய் வந்து இங்கே பாருங்கள், கிலோமீட்டர்ஸ் தான் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்குது. ஃபுல்லாக வாங்கினது நம்ம போல் இல்லை, இதுதான் வேஸ்ட்டு. 700 இது வரும் நினைக்கிறேன். 700,000 800K படித்தா 400 இது. இப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கீழே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் வா நம்ம கண்ட்ரோல் கீழே விழுந்தா நம்ம கண்ட்ரோலே இல்லை சார், பாடி ஏதோ ஒரு கண்ட்ரோலில் போயிடுது. ஓகே, எங்கே விழுற மாதிரி இப்போதைக்கு தெரில. உளுந்துரு சொல்ல மாட்டேன், எங்கேயாவது போய் விழுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ ஒரு 400 எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு மீன் வந்துச்சு அவங்கள. சரி, பரவாயில்ல விடு, முன்னாடி போ. அதான் கைஸ், அதான் இதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தொலைச்சி கீழே விழுது. ஊயா யா 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 யா. இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து $300 தான் கிடைக்கும். அதுக்கும் மேலே கிடைக்க வாய்ப்பே இல்லை. பைசா கிடையாது எக்ஸ்ட்ராவா. பாருங்க, ஒரு பைசா கிடையாது எக்ஸ்ட்ராவா. 368 தான் கிடைக்குது. சரியாகவே கீழே உள்ள அந்த வட்டி பண்ணி திருட தூங்கிக்கும் போல். கீழே வந்து அடியே விடமானது. ஓகே, கீழே வந்துடு, அவ்வளோதான். அந்த மாதிரி அடித்து கீழே வந்தால் வந்துடுவேன். இப்போ நேராக அப்படி புதுக்கலாம் விடுவேன்னு போகிறாங்க. ஏன் அடி வாங்கவே மாட்டேங்கிறேன். வாங்கி அடி வாங்கி, இன்னும் நல்லா வாங்கி நல்லா வாங்க, அடி வாங்கி நல்லா எலும்பு ஓட்ட. ஏன் இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? ஷிட், கொஞ்சம் கீழே போனால் எலும்பு உடஞ்சிருக்கும் எக்ஸ்ட்ராவா. இப்போ ஒரு 342 தான் வந்துருக்கு. ஓகே, பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மைண்டாக 3 மில்லியன், அதுக்குள்ளே 3 மில்லியன் வந்துடும் போல். இப்படின்றதுக்குள்ளே 3 மில்லியன் வந்துருச்சு. ஓகே, குடிச்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்ல.
என் கண்டென்ட் வச்சு தான் உங்களை கூல் பண்ணணும், வேறு வழி இல்லை. சரி இப்படி பம்பர மாதிரி சுற்றுது. ஓகே, என் கண்டென்ட் ஒரு மாதிரி மீடியமாக இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1K அப்படி ரீச் பண்ணிட்டு நான் உடனே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே அப்போ என்ன 100 வந்தால் அப்டேட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வேறு இது இல்லை. கீழே 100 அவ்வளோதான் வயசு மாதிரி 100 கிடைக்க வாய்ப்பே இல்லைன்றாங்க. நேராக அப்படி விழுந்தா கூட நேராக போய் கீழே விழுந்து எலும்பே உடைக்கிறது பாருங்க. எப்படி விழுந்து தெரிஞ்சு ஒரு அளவுக்கு டீசென்ட் தான். ஓகே, இந்த வாட்டி கீழே விழுந்தாவது கிடைக்குமா அந்த பிரெயின் ராட்டு? பிபிக்கு வைங்க அடுத்த பிரெயின் ராட்டு. ஓகே நேராக கீழே விழுந்து வெறுப்பேற்றும். எதுக்கேன்னா நான் பிரெயின் ராட் வாங்க போகிறேன் நேராக போய் கீழே விடுறதுக்கு. பணம் சேவ் பண்ணியிருக்கு அதேவே. இந்த ஃபியூரி ஃப்ளோரா தாண்டி தான் போய் பிகிவிக்கு வாங்க முடியும்னா வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். இந்த வாட்டி கீழே விழுந்தாவது வாங்க முடியுமா? 300 வந்தால் வாங்க முடியும். ஓகே, நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் கீழே இறக்கிப்போம். கேமரா ஈஸி, மவுஸ் வச்சு கேமரா மோட கண்ட்ரோல் பண்ணலாங்க, அது ப்ராப்ளமே இல்லை. ஓகே அவ்வளோதான், கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் நல்லா உடச்சிடும். அவ்வளோதான், கொஞ்சம் உடச்சிக்கிச்சு கீழே வந்து. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 288 தான் கிடச்சிருக்கு, கம்மியாக கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு புது கேரக்டர் வாங்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பிகிவி வாங்க போகிறோம். இது எவ்வளோ? 10 மில்லியனா? 10 மில்லியன் ஓடி வச்சாலும் எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. சரி வந்து பார்த்திங்கன்னா புது பிராண்டட் வாங்கியாச்சு. அந்த கடைசி அப்டேட் கூட பழைய பிராண்டட் பண்ணல. அது பண்ணிக்கிற மாதிரி தின்னுட்டு கீழே வந்து அடியே உட மாட்டேங்குது. அது ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க, இதுவாவது டீசெண்டாக சைடில் போயிலாம் இடி வாங்கிட்டு தான் கீழே விடுது. இதுவாவது டீசெண்டாக அது வேலையை கரெக்டாக பண்ணுது. அது பறந்து வந்து கீழே தான் மொத்த நூறு விழுந்துருது. இப்படி இருந்தால் என்னடா பிரைன் பண்ணுறதுனா? ஓகே, இங்கே பாருங்கள், கீழே வந்து 3 தடவை வந்துச்சு. லேட்டாக கீழே வந்து ஒரு ஜம்ப் ஆகி திரும்பி கீழே தான் வந்துச்சு. இது வந்தால் 492 வருது பாருங்கள். அதுக்கு வேலையை அது டீசெண்டாக முடியுது. ஆனால் கால் கிட்ட வந்து கொஞ்சம் அடி விடலை. ஓகே அப்பா என்ன அடி, ஒரு தடவை கீழே விழுறதுக்கு 1 மில்லியன் கிடைக்குதுங்க சில பேருக்குலாம். அது ஒரு ட்ராலான்னு ஒரு மெயின் அடிச்சிருவாங்க, அதனால அது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்டேட் பண்ணாலும் சரி, காசு கட்டி வேறு அப்டேட் பண்ணுறாங்க சில பேர். கேமு காசாக இருந்தால் பரவாயில்ல, ஒரிஜினல் காசு நான் பண்ணினா ஆகணும். இப்படி கீழே ஒன்று என்ன கிடக்குதுன்னு பார்ப்போமா? வயலுக்கு மூச்சு பேச்சு இல்லை. 500 வந்துருக்குங்க, ஆனால் 500 வரல. ஓகே, இந்த வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வேறு ஏதாவது ஒரு வழியில் ஒன்று பார்த்தா அந்த வழியாக தான் வருது. இங்கேயே ஒரு 5 தடவை டேப் போய் விழுந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணும்னு கேட்டேன், நேராக போய் விழுந்துருச்சு. 50 மேலே வருது கொஞ்சம் தூரம். இது கொஞ்சம் அதிகம் டேமேஜ் எடுக்குது கைஸ். அது கொஞ்சம் ஓகே. இன்னும் கொஞ்சம் கீழே விழு அப்பா நானே மாட்டிக்கிச்சு. விடாது இனிமேல், அவ்வளோதான். ஓகே, 300 400 487 தான், சரி 67 தான். ஓகே, அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியாது போல. கீழே விழுந்து எலும்பை உடைக்கிறத தவிர வேறு எதுவும் தெரியல இப்போதைக்கு. ஒரு 3 தடவை விழுந்தா போதுங்க, ஒன்று முடிஞ்சு 3 தடவை விழுந்தா போதும்னு நினைக்கிறேன். போடு 3 தடவை விழுந்தா 2 மில்லியனுக்கு போயிடுவோம் கைஸ். நான் இந்த வாட்டி ஒரு தடவை விழுந்தாலே 3 மில்லியன் போயிடுவோம். எனக்கு காசு இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு 2 தடவை விழுது கைஸ். இப்படின்றாட்டு இங்கேயே காசு பிடிச்சிருவானுங்க சில பேர். உருளுக்கு கைஸ், ஆனால் முடிஞ்சிருச்சு. இவங்க காசு பார்க்க வேண்டியவானுங்க. 500 திருடிச்சு இந்த வாட்டி. வாங்க கைஸ், இந்த வாட்டி விழுந்தா இன்னும் 3 தடவை விழுந்தா போயிடும் கைஸ் அடுத்த லெவலுக்கு. அப்புறம் இங்கே ஒரு 5 தடவை விழுது. இதுவே நல்லது தான் கைஸ். இந்த மாதிரி ஒரு பிராண்டட், இந்த பிராண்டடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டிங் படி 10க்கு 7 கொடுக்கலாம். ஏன்னா ரேட்டு வந்து அதிகமாக இருக்குல்ல, அதனால் கீழே விழுந்தா கூட 7 கொடுக்கலாம். ஓகே, அடிதான் மரண அடி விழுந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் கேமரா வச்சு பார்த்து காசு எண்ணிட்டானுங்க. நாங்கள் அதுக்குள்ளே 2 மில்லியன் போய்ட்டோம். அப்போ இன்னும் ஒரு தடவை கீழே தான் போடுவோம். போடு 5 தான் கட் பண்ணுறதுனால 1 இருந்தாலே போதும்ட்டானுங்க. இந்த வாட்டி 4 தான் வரும், ஏன்னா டேரெக்டாக பிகினில் ஆரம்பிச்சிச்சு.
அது கூட விடுங்க, அதுக்கு 2 கூட வரல. அந்த பிராண்ட் 1 2 தான் வந்துட்டு இருந்துச்சு. அது வேறு கண்ணாடி போட்ட காஃபி பண்ணி ஃபுல்லா. ஓகே 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 10 மில்லியன் கரெக்ட் பண்ணுறோமா? இல்லை மேப் எவ்வளோன்னு பார்க்க மறந்துட்டாங்க. அடுத்த ஸ்டாப்பில் மேப்பை பார்க்கணும். கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும்போது கண்டென்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வாய் தான் வலிக்குது. இன்னும் வாய்க்கு ஒரு ரெஸ்ட் விட மாட்டேன்றேன். இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. தண்ணியில் பற்றி எவ்வளோ தூரம் போன்னு சொல்லிங்கன்னா பாலடா பண்டுக்கு நேராக போய் தண்ணியில் விழுந்துரு பார்ப்போம். தண்ணியில் விழுந்து அப்படியே ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளோதான், ஆத்மா சாந்தி அடையும். கேமரா மோட் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே 500 ரூபா கிடச்சிருக்கு. 75 ரூபா. ஓகே எப்படியோ ஒரு வயல் ஆகிடுங்க அந்த 3வது பிராண்டட் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள. உங்களுக்கு இதே இருந்தால் கூட கலெக்ட் பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா இந்த 500 தான் கலெக்ட் பண்ணோம். 500 தான் கலெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 500 தான் கலெக்ட் பண்ணி ஒரு 10,000 கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன பண்ணுங்க, அதுவும் 500 சரி. திடீர்னு 400 வந்துடும். இந்த வாட்டி 400 தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் அவ்வளோவா டேமேஜ் ஆகலை. 300 400 தான் வந்துருக்கு. ஓகே பட்டன் அழுத்தி அடுத்தது போகும். ஓகே மேப் அடுத்த மேப் எவ்வளோன்னு பார்ப்போம். நான் அப்டேட்லாம் பண்ண மாட்டேன். நோ அப்டேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் 8 மில்லியனா? இல்லை அடுத்த மேப் வாங்கிடுவாங்க. இந்த வாட்டி போன வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதில் பார்த்தோம். நான் இந்த வாட்டி அடுத்த மேப்பில் பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே விடுவோம். ஏன்னா இன்னும் 4 மில்லியன் கிடக்கும் போகுதுன்னா ரொம்ப நேரம் அவங்க 1 GB ஸ்டார் கேட்போம். நெட்டு போச்சு வேறு வழியில் குதிடா மாப்பிள்ள. மண்டை போச்சு நறுக்குன்னு மண்டை போச்சு. இந்த வாட்டி 500 கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இது வந்து இப்படி கீழே விழுந்தால் வழும்பு வாய்மா. வால் மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. வாலில் தான் எலும்பு இருக்கா? ஓகே 445 தான் வந்துருக்கு. மொத்தமாக பத்தாது. இன்னும் 4 மில்லியன்லேயே நீங்கள் எவ்வளோ நாள் வெளில வந்துச்சு. இது மட்டும் கொஞ்சம் நேரம் நான் வந்து இந்த ஜம்புக்கு வரலாம் வந்து நேரம் வந்து ஸ்பீட் பண்ணிடுறேன். இன்னும் வேறு வழி இல்லையாண்டவா. ஓகே நான் நெக்ஸ்ட் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ என்ன ஸ்பீட் பண்ணலான்னு கேட்டால் ஒரு வீடியோ முடித்தாதான் அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து ஸ்பீட் பண்ண முடியும். அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணிடுறேன்.
உங்களுக்கு வேணால் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக போன மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முக்கிடுச்சு, தள்ளிடுச்சு. ஒன்றா இது வந்து பார்த்திங்கன்னா மேப் லோட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த மேப் எடுத்து அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ரோட்டை டார்கெட்டாக இருப்போம். ஊய்யா எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்துட்டு போகிறோம். இங்கே வந்து ஒரு தடவை இருந்துச்சா இமாச்சல் பிரதேசம் மாரி இந்த இடம். ஓகே, என்ன பண்ணுறது. ஓகே, இது ராங் ரூட்டு போல. எப்படி அடி வாங்குது பாருங்க. நறுக்கு 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 நேராக போவாதே. இதெல்லாம் போனால் தான் சட்டுன்னு காசு போகும். எவ்வளோ காசு வருதுன்னு பார்ப்போம். இது 800 எவ்வளோ ஆகிடுச்சு. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.